2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ள தயாராகி வரும் விஜய் மார்ச் மாதம் முதல் தமிழகம் முழுவதும் மாவட்டம் வாரியாக சென்று மக்களை சந்திக்க உள்ளார். யாருக்கும் அஞ்சாத வெளிப்படை பேச்சு. எப்படி அரிட்டாப்பட்டி பகுதி மக்கள் நம்ம மக்களோ அதே மாதிரி தானே பரந்தூர் மக்களும் நம்ம மக்கள். ஆளும் கட்சியின் குறைகளை சுட்டிக்காட்டுவது என நம்மளுடைய ஆட்சியாளர்களுக்கு ஒரு சில கேள்விகள். நீங்க எதிர்கட்சியா இருக்கும் போது 8 வழிச்சாலையை எதிர்த்தீங்க, அந்த காட்டுப்பள்ளி துறைமுகத்தை எடுத்தீங்க. அதே தானே இங்கேயும் அதே நிலைப்பாடு தானே இங்கேயும் எடுக்கணும். அனல் பறக்கும் விஜயின் அரசியல் களத்தின் எதிர்பார்க்காத தருணம். ஆதவ் அர்ஜுனாவின் வரவு. மக்களின் நாயகனாக உருவெடுத்து வரும் விஜயால் தங்களுக்கு அரசியல் ஆளுமைக்கு பிரச்சனை வந்துவிடும் என்று யோசித்த சிலர் விஜயின் மக்கள் பயணத்தில் அவரை அட்டாக் செய்ய முடிவெடுத்துள்ளது தாவேகா கட்சியினருக்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மார்ச் மாசம் தமிழ்நாடு முழுக்க அவன் சுற்றுப்பயணம் மேற்கொள்றான். ஓகேவா? இந்த பீரியட் ஆஃப் டைம்குள்ள தான், அதாவது மார்ச் 15க்குள்ள அவன் தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் விஜய் பண்றான். வரும் பீஸ் அழகா வரும். வண்டி மேல பாடி தெரிகிற மாதிரி வரும். சும்மா விடுற சொர்ரு சர்ரு 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 சர்ருன்னு இறங்கணும். மண்டையில அவன் தோப்பா வைக்கிறதுக்கு 4 நாள் ஆகணும். ரஜினியின் ஆதரவாளர்கள் என்று எக்ஸ் தளத்தில் சிலர் விஜய் பிரச்சாரம் செய்யும் போது அவர் மீது முட்டைகளை வீச வேண்டும் என்று பேசியுள்ள ஆடியோ பதிவு இப்போது காட்டுத்தீயாய் பரவி வருகிறது. இன்னைக்கு ஒரு மளிகை கடையில ஒரு முட்டையோட விலை 6 ரூபாயா 6 ரூபா 50 காசு நினைக்கிறேன். மொத்தமா கூட்டு முயற்சியா எல்லாரும் சேர்ந்து ஒரு அக்கௌண்ட் ஒன்று ரெடி பண்ணி அதுல எல்லாத்தையும் பணத்தை போட்டு ஹோல்சேல் ரேட்டுக்கு எடுத்துட்டு, நாமக்கல் மாவட்டத்துல முட்டை ரொம்ப ஃபேமஸ். என்ன அழுகி போன முட்டைனா அது ஒரு ரேஞ்சு 7 ரூபா வருது, அதுல 1.5 ரூபா தான் வரும். என்ன சொல்ற? இந்த பதிவில் பேசியிருப்பவர்கள் உண்மையில் ரஜினியின் ஆதரவாளர்கள் தானா, இல்லை இது ரஜினியின் ரசிகர்களுக்கும் விஜய் ரசிகர்களுக்கும் பிளவு ஏற்படுத்த வேண்டும் என்ற மாற்றாரின் வேலையா? செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள வேதா நியூஸ் டைம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.